ஒரு ரூபாயை போட்டால் 10 ரூபாய் எடுத்துடலாம், 10 லட்சம் கூட 1 கோடி ஆக்கிடலாம், 1 லட்சம் கூட 10 லட்சம் ஆக்கிடலாம் என்பது போன்ற தூண்டில் வீசப்படுகின்ற அமைப்புகளை எதையும் செய்யாதீர்கள்னு ஒரு வருஷமாகவே உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தேன். காதல் உங்களுக்கு வேதனையை தரும், தோல்வியை தரும். ஜென்மச்சனியில் அல்லது ஜென்மச்சனிக்கு கொஞ்சம் முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்ட எந்த ஒரு உறவும் உங்களுக்கு நிலைக்காது. பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்று சொல்கிறேன், இழக்கக்கூடாததை, திருமணத்திற்கு முன்பு இழக்கக்கூடாத ஒன்றை கண்டிப்பாக இழந்து விடாதீர்கள். இவர் தான் என் உயிர் நண்பர்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு கஷ்டம்னு வரும்போது அவர் தான் முதல்ல உங்களை விட்டு எஸ்கேப் ஆகிறார் இருப்பார். வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே ஜென்மச்சனியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். நல்ல காலம் பிறக்குது நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லாரும் எதிர்பார்க்குற சனிப்பெயர்ச்சி இப்போ நடக்க போகுது. ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி கடுமையான ஒரு எல்லாருக்குமே ஒரு மாதிரியான ஒரு இன்பமான ஒரு எதிர்பார்ப்பும் அதே நேரத்தில் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பும் சனிப்பெயர்ச்சியில் நிச்சயமாக இருக்கும். சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்க போது? இந்த மார்ச் மாதம், வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி 2.25 வருஷம் அல்லது 2.5 வருஷம் பொதுவாக வரும். ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக அடுத்த வருடம் 2027ஆம் வருடம் ஜூன் மாதம் வரைக்குமே இந்த சனி பயிற்சி நீடிக்கும், ஒரு 2.5 வருஷ காலத்திற்கு. இப்போது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனி இனிமேல் மீன வீட்டிற்கு மாறப்போகிறார். பொதுவாகவே குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை தருவார் அப்படின்றது கிடையாதுங்க. 3, 6, 11ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வார். சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும் சில பேருக்கு கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பையும் கண்டிப்பாக தருவார். 7.5 சனி அஷ்டமச்சனி வர்றது தான் கொஞ்சம் பெரிய அளவில் கொஞ்சம் சோதனைகளை கொடுக்குங்க. மற்ற ராசிக்காரர்கள் பெரிய அளவில் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் 7.5 சனியில் கூட எல்லாருக்கும் கஷ்டங்களை செஞ்சிடாது. 50 வயதுக்கு மேற்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய, அது ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை 7.5 சனி மாற்றம் 7.5 சனியே வந்தால் கூட பெரிய அளவில் கொடுக்காதுங்க. ஏன்னா சனி பகவான் மங்கு சனி, பொங்கு சனி இந்த மாதிரியான அமைப்புகளில் கொடுக்கக்கூடிய அமைப்பு. எல்லாத்துலேயுமே ஒரு விதிவிலக்கு இருக்குது. 7.5 சனினா என்னங்க? 2.5 வருஷம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு, இப்போ நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருக்கிறீங்கன்னு வைங்க, விருச்சிக ராசிக்கு வரும்போதே அவர் உங்களுக்கு விரையச்சனியாக வந்துடுவார். உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கும் போது ஜென்மச்சனியாக இருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2ஆம் இடத்துல போகும்போது அப்படியே பாதச்சனின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்மச்சனி விலகப் போகின்றது கும்பராசிக்கு. அவங்களுக்கு பெரிய அளவில் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அதில் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுமையாகவே விலகுது. ஒரு 7.5 வருஷம் இருந்து வந்த கஷ்டங்கள் அத்தனையும் அவர்களுக்கு விலகுது. கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி கம்ப்ளீட்டாக அப்படியே விலகுது. ஆக இந்த 3 ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இந்த நிலைமையில இந்த சனி பயிற்சியில் நடக்குதுங்க. இன்னொன்று, யோகம்னு யாராவது ஒருத்தருக்கு ஆகும் இல்லையா? அந்த யோகத்தில் பெரிய நல்ல யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். துலா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் 90% பெரிய அளவில் தொட்டது துலங்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தொட்டது துலங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பயிற்சியில் இருக்குங்க. 7.5 சனி வருது, அஷ்டம சனி வருதுன்னா கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். இந்த இடம் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வருது. ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கடுமையான கெடும்பலன்கள் எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நிலைமையில் அவங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு வேதை அமைப்பு வருகிறது. ஆகவே அஷ்டமச்சனி தொல்லைகளை இந்த தடவை விதிவிலக்காக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது. சனின்னு கண்டிப்பாக பயப்பட வேணாங்க. சனி பகவான் சமூகத்தில் உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கை என்பதை என்னன்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அதாவது அம்மா அப்பா நெருப்பு சுடும்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, ஒரு குழந்தைக்கு நெருப்பு சுடும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாத ஒரு குழந்தை டக்குன்னு அப்பா அம்மா இப்படி நகண்டவுடனே நெருப்பில் கை வைக்குது பாருங்க. நெருப்பு எப்படி சுடும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது கை வைக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் தாங்க சனி. சனி அந்த நேரங்களில் 7.5 சனி அஷ்டமச்சனி போன்ற அமைப்புகளில் கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட அந்த 2.5 வருஷமோ அந்த கடுமையான அமைப்புகளில் யார் எப்படிப்பட்டவர்ன்றதை புரிய வைக்கிறதுக்காக தாங்க கஷ்டத்தை கொடுப்பாரு. நம்ம பாட்டில் வெள்ளந்தி மாதிரி யாராவது ஒருத்தரை நம்பிடுவோம், அப்படி நம்புவோம், இப்படி நம்புவோம், ஒரு சொந்தக்காரரை நம்புவோம், ஒரு இவரை நம்புவோம், ஒரு அறியாத ஒருத்தரை நம்பி ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருவோம், ஒருத்தர் ஆசை வார்த்தைகளை சொல்லுவார், அதை நம்பி தொழிலை ஆரம்பிச்சிருவோம். இப்படிலாம் நீ இருக்கக்கூடாது. எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு 2.5 வருஷத்தில் அவர் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு தான் அடுத்த 30 வருஷத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் இருக்குது, உனக்கு இப்போ தான் 30 வயசு ஆகுது, 70-80 வயசு வரைக்கும் இருக்க போகிற, இப்படிலாம் வாழ்க்கையில் இருக்க போகுது,
போகுது, இப்படிலாம் சமூகத்தில் ஏமாற்றுவாங்க, இப்படிலாம் சமூகத்தில் நடக்கும், இப்படிலாம் குடும்பத்தில் ஒன்று கேள்வி கேட்பாங்க, இப்படிலாம் அண்ணன் நடந்துக்குவார், இப்படிலாம் அம்மா நடந்துக்குவாங்க, அப்பா அம்மா நடந்துக்குவாங்க என்பது மாதிரியான சில விழிப்புணர்வு தன்மைகளை தாங்க இந்த 7.5 சனி அமைப்புகளை கொடுப்பாரு. ஆகவே பெரிய அளவில் சனி இப்படி ஆயிட்டு அப்படின்ற மாதிரியான கஷ்டங்கள் எந்த ஒரு 12 ராசிக்காரர்களும் நிச்சயமாக கவலைப்பட தேவையில்லை. சனி என்பவர் ஒரு அனுபவங்களின் ஆசான். சனிக்காக எந்த ஒரு அமைப்புலையும் உண்மையிலே சொல்லப்போனால் சில நேரங்களில் பக்தி அமைப்புகளையும் இந்த சனி தாங்க கொடுப்பாரு. என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசியமே இல்லைங்க, ஜோசியத்தை நம்ப தேவையில்லைங்க என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், இந்த நாத்திக பகுத்தறிவுவாதம் பேசுபவர்கள் கூட ஜென்மச்சனி போன்ற அமைப்புகள் வரும்பொழுது கொஞ்சம் இதை ஜோசியத்தை நம்ப வச்சிடக்கூடிய அமைப்புகள் உண்டு. அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி அது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆயினும் இந்த சனிப்பெயர்ச்சி குருவின் வீட்டில் இப்போது மாறப்போவதால் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவு எந்த விதமான சோதனைகளையும் தராது என்பது உறுதிங்க. இப்போது அடுத்து ராசியை பார்க்கலாம். நிறைவாக மீனம். இப்போ தான் 11 ராசிக்கு முடிச்சுட்டு 12வது ராசிக்கு சொல்கிறேன். இந்த 11 ராசிலேயே இந்த 7.5 சனி ஜென்மச்சனியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே ஜென்மச்சனி இப்போது உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. நான் ஜென்மச்சனியை 2 பிரிவாக பிரிப்பேன். 50 வயது தாண்டிய எந்த ஒரு மீனராசிக்காரருக்கும் இந்த ஜென்மச்சனி சொத்து சேர்க்கை, வீட்டு சேர்க்கை, வீட்டில் மங்கள விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறது, லாபம் வர்றது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். பெரிய அளவில் பண நஷ்டங்களை, மன கஷ்டங்களை, குடும்ப உறவு கஷ்டங்களை 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தராது. ஆகவே 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மச்சனி எதையாவது செய்யுமோன்னு கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமாக அவங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்காது. மாறாக சுப விரயங்கள் இருக்கும். வீடு கட்டுவீங்க, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, பிள்ளைங்களை செட்டில் பண்ணுவீங்க, பிள்ளைங்களுக்கு தொழில் வச்சு கொடுப்பீங்க, எல்லா நிலைமைகளையும் மனைவியை சந்தோஷப்படுவீங்க, கணவர் உங்களால் சந்தோஷமாக இருப்பார். ஒரு நிம்மதியான ஒரு ஆனந்த சூழல், குடும்பம், வேலை, தொழில், கல்வி, அப்புறம் ஹெல்த்து, இந்த மாதிரியான விஷயங்களில் 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்கும். அதெல்லாம் இப்போ வேண்டாங்க. கீழே இருக்கின்ற 20 வயதுகள் 30 வயதுகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? ஜென்மச்சனி ஆரம்பிக்கிறது. கடந்த ஒரு 6 மாத காலமாகவே நான் அடிக்கடி நம்முடைய வீடியோக்களில் எல்லா சேனல்லையும் பேசுகிறேன். நான் பேசின எல்லா சேனல்லையும் மீனராசிக்காரர்களை பொறுமையாக நிதானமாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். மாமன் கூட சேர்ந்து, மச்சான் கூட சேர்ந்து, ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அந்த தொழிலை பண்ணேன், இந்த தொழிலை பண்ணேன், ₹1 போட்டால் 10 ரூபாய் எடுத்துடலாம், 10 லட்சம் கூட 1 கோடி ஆக்கிடலாம், 1 லட்சம் கூட 10 லட்சம் ஆக்கிடலாம் என்பது போன்ற தூண்டில் வீசப்படுகின்ற அமைப்புகளை எதையும் செய்யாதீர்கள்னு 1 வருஷமாகவே உங்களை உஷாரப்படுத்திக்கிட்டு இருந்தேன். இந்த ஜென்மச்சனி பணம் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு புரிய வைக்கும். ஆகவே பணத்தின் மீது கொஞ்சம் பற்றோடு இருங்க. பணத்தை கண்ணாபின்னான்னு செலவு பண்ணாதீங்க. கிரெடிட் கார்டில் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தேன், அவருக்கு வாங்கி கொடுத்தேன், அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு காதலிக்கு ஒரு கிஃப்ட் பண்ணேன், காதலனுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணேன், இந்த மாதிரியான கதை எல்லாமே மீனராசிக்காரங்க அப்படியே ஒதுக்கிடணும். அதனால பிரச்சனைகள் வரும். காதல் உங்களுக்கு வேதனையை தரும், தோல்வியை தரும். ஜென்மச்சனியில் அல்லது ஜென்மச்சனிக்கு கொஞ்சம் முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்ட எந்த ஒரு உறவும் உங்களுக்கு நிலைக்காது. ஜென்மச்சனியில் அறிமுகமாகின்ற காதல் கண்டிப்பாக நிலைக்காத மன அழுத்தத்தை கொடுக்கும், கடுமையான தோல்வி அமைப்புகளை கொடுக்கும். சில நேரங்களில் சில பேர் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆள்படுகிறது, சில வேறு மாதிரியான விபரீத முடிவுகளுக்கு போகிறதெல்லாம் இந்த ஜென்மச்சனியில் ஏற்படக்கூடிய அறிமுகத்தின் மூலமாகத்தான். ஆகவே காதல் பண்ணி உங்களுடைய ஒரு சக்தியை விரயம் பண்ணாதீங்க. நிச்சயமாக நிறைவேறாது, அதில் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவ ஜோதிடர் நான். ஆகவே இளைஞர்கள் எல்லாம் இப்போ ஜோசியரை படையெடுக்க போகிறீங்க, அப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு, அவர் ஏமாத்திட்டார், இவர் ஏமாத்திட்டார். பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்று சொல்கிறேன், இழக்கக்கூடாததை, திருமணத்திற்கு முன்பு இழக்கக்கூடாத ஒன்றை கண்டிப்பாக இழந்து விடாதீர்கள். பொதுவாகத்தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்குவீங்க, அவ்வளோதான். ஆக எல்லா நிலைகள்லையும் ஆண்கள் பெண்களிடம் கவனமாக இருங்க, பெண்கள் ஆண்களிடம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பாதீங்க. நண்பன்னு சொல்லிக்கிறவரை பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி போயிடுவார். இவர் தான் என் உயிர் நண்பர்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு கஷ்டம்னு வரும்போது அவர் தான் முதல்ல உங்களை விட்டு எஸ்கேப் ஆகிறார் இருப்பார். உறவை புரிய வைப்பார், நட்பை புரிய வைப்பார் என்பது போன்ற சில மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆக ஐயா, என்னங்க ஐயா இப்படி ஒரேடியாக பயமுறுத்துறீங்க, நல்லதே நடக்காதா? இந்த ஜென்மச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் நல்லது நடக்கும். இந்த ஜென்மச்சனியில் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதுக்கு தான். நண்பனை பற்றி புரிஞ்சாதான் நட்புனா என்னன்னு புரியும். புருஷனை பற்றி புரிஞ்சு, பொண்டாட்டியை பற்றி புரிஞ்சாதான் வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும். காதலனை பற்றி, காதலியை பற்றி புரிஞ்சாதான் ஆம்பளைன்னா என்னன்னு பொம்பளைக்கு தெரியும், பொம்பளைன்னா என்னன்னு ஆம்பளைக்கு தெரியும். ஆக கெட்ட வழிகளில் புரிதல்களை, அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கையை புரிய வைக்கக்கூடியவர் சனி என்பதை இந்த 2 வருஷத்தில் புரிஞ்சிக்குவீங்க. எதுவும் தொழில் பண்ண வேண்டாம், இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். நான் இன்னும் வேறு அடிக்கடி சொல்லுவேன், வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே ஜென்மச்சனியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆக மேலதிகாரியோடு முரண்படாதீர்கள், அவங்க சொல்கிறத கேளுங்க. பொறுமையாக, நிதானமாக, கவனமாக, எதிலையும் கோவப்படாமல், எதிலையும் அவசரப்படாமல் இருக்க வேண்டிய அவசியமான ஒன்றாக, அதே நேரத்தில்
எதிர்காலத்தில் நல்லவைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பிற்கு அச்சாரம் போடுகின்ற விதமாக அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜென்ம சனி